மல்லிகேஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்டம். தேர்பவனியில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். சென்னை மன்னடி முத்தியால்பேட்டையில் உள்ள பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற மல்லிகேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சென்னை மன்னடியில் உள்ள மல்லிகேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மன்னடி தம்புசெட்டு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதாம்பாள் சமேத மல்லிகேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 5ஆம் நாள் இரவு அம்பாள் தங்கமுலாம் பூசிய ரிஷப வாகனத்திலும் சுவாமி வெள்ளி விடை ஏறி 63 நாயன்மார்களுக்கும் தரிசனமளித்தவாறு மாட வீதிகளில் வலம் வந்தார். விழாவின் 7ஆம் நாளான இன்று அதிகாலை பூக்களால் அலங்காரங்கள் செய்யப்பட்ட பஞ்சமூர்த்திகளில் ஒருவரான மல்லீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆராதனைகள் செய்யப்பட்டு மேலதாளம் முழங்க விநாயகர், முருகர், மல்லிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் மற்றும் மரகதாம்பாள் என 5 தேர்கள் முக்கிய வீதிகளில் தேர்பவனி வந்தன. சிவன், பார்வதி உருவ வேடமணிந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். கைலாய வாத்தியம், சங்கநாதம், நாதஸ்வரம், மேலதாளம், பேண்டு வாத்தியம் புடைசூட பக்தர்கள் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து சிவசிவா மல்லீஸ்வரா என்ற கோஷங்களை எழுப்பி மனமுருக திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இரவு முதலே காத்திருந்து தேர் காண வந்திருந்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. சிவனடியார் சேகவா சங்கம் கோவில் நிர்வாகம் சார்பில் திருத்தேர் பவனியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.